அதிமுகவும் திமுகவும் எதிர்காலத்தில் ஒரே கட்சியாக செயல்பட்டால் கூட அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் தான், சேர்வதில் என்ன தவறு என்று ஆர்.எஸ். பாரதி கேட்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க ஸ்டாலினுடைய குரல். இன்னைக்கு விஜய் தலை தூக்குனதுக்கு ஒரே காரணம் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை அதிமுக கைவிட்டது. அமித்ஷா அண்ணா திமுக அதை பேசினாங்கல்ல, தேர்தலில் வாய்க்கு வாய்க்கு பேசினாங்கல்ல. இப்போ அதிமுகவோட திமுக சேர்றதுல என்ன தப்புன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் அவர்களால் கேட்க முடிகிறதுனா அது அவங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இதை கண்டிச்சு இன்ன வரைக்கும் எடப்பாடி பேசல, உள்ள இருக்கக்கூடிய கேபி முனுசாமி பேசல, வேலுமணி பேசல. அவங்களும் இதை ரசிக்கிறாங்கல்ல. இதுதான் மெசேஜ் கேடருக்கு. அப்படியே விஜய்க்கு போவான், போயிட்டு இருக்கான், போயிடும். 35% ஓட்டு மக்கள் விஜய்க்கு போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர், அது ஒரு வரலாற்று சாதனை. இந்தியாவில் எந்த கட்சியுமே தனியாக 35% வாங்கினதே கிடையாது, மோடி உட்பட. அப்போ என்ன சொன்னார், 118 யாரு கொண்டு வந்தாங்கன்னாலும் அவங்களை ஆட்சி அழைக்க நான் அழைப்பேன், ஆட்சி அமைக்க. திமுக அண்ணா திமுக சேர்ந்து வந்தாலும் நான் அழைப்பேன். இது எதுக்கு அவர் சொல்றாரு? who is he to say that? திராவிட கட்சிகள் இரண்டுமே சாதிய பாகுபாடுகள் ஆகட்டும், ஆணவ படுகொலைகள் ஆகட்டும், இதற்கெல்லாம் எதிர்த்து களத்துல போராடல. இன்னைக்கு இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு 8 பேருக்கு பட்டியலின மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காங்க. அது பிராக்டிஸ்லயே இல்லாம தான் இருந்தது. அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு பேசினாங்கல்ல. இந்தியாவுடைய கான்க்ளேவ்ல பேசும்போது என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. ரெண்டு பேருமே சொன்னாங்க. ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்க, உங்களுக்கு ஏத்துக்க மனசு இல்ல. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சிபிஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் அதிமுகவும் திமுகவும் எதிர்காலத்தில் ஒரே கட்சியாக செயல்பட்டால் கூட அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு திமுகல இருந்து திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அப்படி நடந்தா அதுல என்ன தப்பு அப்படின்றதும் கேட்டிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு தலைவர்களோட கருத்துக்களை நம்ம இது வெறும் பதிலுக்கு பதில் பேசின அரசியல் விவாதமா மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை எதிர்காலத்தில் இப்படி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளுக்கான முன்னோட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? நடப்பதற்கான முன்னோட்டம் தான் எடுத்துக்கணும். திமுக இன்னைக்கு டெஸ்பரேட்டாக இருக்குது, தனி மரமாக நிற்குது. எல்லா கூட்டணி கட்சிகளும் வெளியில் போயிட்டாங்க. 60 ஆண்டு கால இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து நடுப்புற ஒரு 4 ஆண்டுகள் பிஜேபியோடு திமுக கொஞ்சி குலாவி அந்த காலத்தை தவிர மற்ற எல்லா காலங்களிலும் தோல்வியோ வெற்றியோ திமுகவோடய பயணித்த ஐயுஎம்எல் கூட இன்னைக்கு வெளியில் போயிடுச்சு. ஸோ தனித்து விடப்பட்டிருக்கிறது திமுக. ஏற்கனவே மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்து மே 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் திமுக செய்த முயற்சிகளில் ஒன்று எடப்பாடியை முதலமைச்சராக்குவது, திமுக ஆதரவுடன். அதை ஏற்கனவே சிபிஎம் பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி, சிபிஐ செயலாளர் வீரபாண்டியன், திருமாவளவன், யுஎம்எல் காதர் மொய்தீன் எல்லாருமே அதை ஊர்ஜிதப்படுத்தி கரோபரேட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அது விஜய் எப்படியாவது முதலமைச்சர் ஆகாமல் தடுப்பதற்கு இந்த முயற்சி என்பது. அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியேறி ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்த பிறகு திமுக கூட்டணியில் தொடர முடியாது. ஆப்வியஸாக அவங்க எல்லாருமே வெளியில் போகிறாங்க. அது லாஜிக்கல் எண்ட். அது விஜய் அரசாங்கத்தில் இடம் பெற்றுட்டு திமுக கூட்டணியில் இடம்பெற முடியாது. ஐயுஎம்எல் நாங்கள் இடம்பெற முடியாது, வெளியில் போகிறோன்னப்போ அவங்கள எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக பேசினது தான் திமுக. இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தனிமரம் தோப்பாகாது. கடைசியில் அதிமுக கிட்ட போய் சரண்டர் ஆகுறாங்க. ஆக்சுவலாக அதிமுகவுடன் திமுக சரண்டர் ஆகி கொண்டிருக்கிறது. இதில் ரொம்ப கேலி கூத்தான விஷயம் என்னென்னா, அதிமுகலேருந்து சில தலைவர்கள் வேண்டுமானாலும் திமுகவுக்கு போயிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியா, வைத்தியலிங்கம் எல்லாரும். அதிமுக வாக்கு அடிப்படையில் அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. 99% அது திமுகவுக்கு போகாது. ஒருவேளை அதிமுக திமுக இணைஞ்சதுன்னா நஷ்டம் அதிமுகவுக்கு, லாபம் அந்த 1% வேணால் திமுகவுக்கு இருக்கலாம். அடிப்படையில் அண்ணா திமுகன்ற கட்சிக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. ஒன்று தான், அது ஆன்டி டிஎம்கே. ஆன்டி டிஎம்கேவை யார் அக்ரெசிவாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அதிமுகவை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரோட அதிகாரபூர்வ மனைவி ஜானகி அம்மாள் திமுகவோட இசைஞ்சு பணியாற்ற ஆரம்பித்தாங்க. வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்லாம் மேடையில் பேசினாங்க. 1988 அந்த ஒரு ஆண்டு காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆனால் ஜெயலலிதா திமுக ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய சக்தி மேடைதோறும் முழங்கினார். அதனால தான் அதிகாரபூர்வ மனைவியான ஜானகியை
ஏற்றுக்கொள்ளாமல் ஜெயலலிதாவை அதிமுக ஏற்றுக்கொண்டது. 29 ஆண்டுகள் அதை அவர் வழி நடத்தினார். அதன் பிறகு இந்த 10 ஆண்டு காலத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் மற்ற தலைவர்கள் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸையே நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு விஜய் தலை தூக்குனதுக்கு ஒரே காரணம் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை அதிமுக கைவிட்டது. இந்த குறைஞ்சபட்ச அடிப்படை உண்மை புரிதல் அதிமுக தலைவர்களுக்கு இருக்குது. வேற வழி இல்லைன்னு அவங்க போய் ஸ்டாலின் பக்கம் நகரலாம். ஆர்எஸ் பாரதி புலம்புகிறார். அதிமுகவிடம் திமுக சரண்டர் ஆகி கொண்டிருக்கிறது, சரணாகதி அடைந்து கொண்டிருக்கிறது, வேறு வழி இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்களுக்கு எதிரிகளே நின்று கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக. அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் தான், சேருவதில் என்ன தவறு என்று ஆர்எஸ் பாரதி கேட்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க ஸ்டாலினுடைய குரல். இது கேலி கூத்தின் உச்சம். அதிமுக மொத்தமாக கூடாரங்காலியாக விஜயிடம் போக போகிறது. த லாஸ்ட் நெயில் இன் த காஃபின் வாங்க, அரசியல் ரீதியாக அந்த சவப்பெட்டியில் அறையப்பட்ட கல் என்று பொருள் பொலிட்டிக்கலி. ஆகவே இது திஸ் இஸ் அ லாஸ்ட் நெயில் இன் த காஃபின் ஆஃப் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேர்ந்ததுன்னா அவங்க சிபிஐ சிபிஎம் உதாரணத்தெல்லாம் ஒரு காட்டுறாரு. சிபிஐ சிபிஎம் 64 பிரிஞ்சாங்க, எசைஞ்சு செயல்படுறாங்கன்னு. அது கொள்கை ரீதியாக இயங்குற கட்சி சார். திமுகவோடலாம் அவங்கள ஒப்பிடாதீங்க. பிஜேபியோட போய் 4 வருஷம் நீங்கள் நல்லா மஞ்சள் குளிச்சிங்க. அந்த காலகட்டத்தில் தான் குஜராத் இனப்படுகொலைகள் நடந்தது. அதை ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று கருணாநிதி திரும்ப திரும்ப எழுதினார், பேசினார். முரசொலி பழைய ஃபைல்ஸை அவங்களுக்கு உண்மையிலே துணிச்சல் இருந்ததுன்னா அந்த ஃபைல்ஸை பொது வெளியில் வைக்கட்டும். ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு ஜூன் மாதம் 99 எழுதினார் கருணாநிதி. ஏன்னா அதுக்கு 1.5 மாதங்கள் முன்பு தான் ஏப்ரல் 17 6 ஓட்டுகளை வாஜ்பாய்க்கு அவர் போட்டார். அப்படியும் ஒரு ஓட்டில் ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்தார். வாஜ்பாய் ஆட்சி 4.5 ஆண்டுகள், அவங்க 4 ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சியில் வளமான இலாக்காக்களை பெற்று எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள். முரசொலி மாறன் மரணத்துக்கு பிறகு 15 நாட்களில் வெளியே வந்தார்கள். ஆகவே இது இவர்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. அதிகாரம் மாநிலத்தில் இருக்கணும். அமித்ஷா அண்ணா திமுக அதை பேசினாங்கல்ல, தேர்தலில் வாய்க்கு பேசினாங்கல்ல. இப்போ அதிமுகவோட திமுக சேர்றதுல என்ன தப்புன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் அவர்களால் கேட்க முடிகிறதுனா அது அவங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இன்னைக்கு டோட்டலி தே ஆர் ஐசோலேட்டட். இதுவரை வரலாறு இல்லாத அளவுக்கு அவங்க தனித்து நிற்கிறாங்க. இந்த முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சி 1948 ஆரம்பித்தாங்க, 49 திமுக, 48 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். 99 2004 காலகட்டத்தை தவிர மற்ற எல்லா காலகட்டங்களையும் பிஜேபியோட திமுக இருந்ததை தவிர அவங்க திமுகவோட தான் இருந்திருக்காங்க. தோக்குறது ஜெயிக்கிறதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் ஜெயலலிதா பக்கம் ஓடுவாங்க, மறுபடியும் கருணாநிதி பக்கம் ஓடுவாங்க. என்ன வந்தாலும் ஐயுஎம்எல்ற அந்த ஒரு கட்சி திமுக கிட்ட அவ்வளோ விசுவாசமாக இருந்தது. கடைசியில் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு அண்ணா திமுக ஆதரிக்கலான்னு அவங்களையும் கூப்பிட்டு கேட்டாங்க இவங்க. அதனால தான் அவங்க வெளியில் போனாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு இந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் இன்றைக்கி வெளியில் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக போய் பேசுறதுக்கு காரணம் திமுக கூட்டணியில் அவர்கள் மனம் வெதுங்கி, அதாவது சஃபகேஷன் வாங்க, மூச்சுத்திணறுடன் தான் இருந்தார்கள். பெரியண்ணன் மனப்பான்மையுடன், பிக் பிரதர் ஆட்டிடியூடில் திமுக 26 தேர்தல் பேச்சுவார்த்தை என்பது ஒரு தலைவர் சொன்னது போல் இட் வாஸ் அ ரேக்கிங். டெய்லி கூப்பிட்டு ரேக் பண்ணுறது, சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை ரேக் பண்ணுறாங்க. 6 சீட்டு கொடுத்த சிபிஐயை பேச்சுவார்த்தை கூப்பிடும்போது 2 சீட்டுன்னு கை காமிச்சாங்களாம். இதெல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் 3ன்னு காமிச்சாங்களாம். அதனால தான் இன்றைக்கு இவர்கள் வெளியேறுவதற்கான முக்கியமான காரணம் அன்றைக்குப்பட்ட அந்த அடி. அண்ணா திமுகவோட திமுக சேர்றதுல என்ன தவறுன்னு ஆர்எஸ் பாரதி கேட்கிறார் அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டுனா நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு பலவீனமாக மாறிவிட்டார்கள் என்று. சராசரி திமுக தொண்டனை பற்றி எனக்கு கவலை இல்லை. சராசரி அதிமுக தொண்டன் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முழுக்க முழுக்க கட்சி விஜய் பக்கம் போய்விடும். ஓட்ஸ் நான் சொல்கிறேன், யாராவது 4 பேர் பதவி கிடைக்காதவன் மந்திரி எம்எல்ஏ மினிஸ்டர் வேணால் திமுக போகலான்னு தர் ஓட் பேங்க் ஓவர் 90%, 99 கூட வேணாம், ஓவர் 90% வில் நாட் கோ வித் டிஎம்கே. அது அதோட அடிப்படை பாலிடிக்ஸ் ஆன்டி டிஎம்கே. ஒருபோதும் கருணாநிதி குடும்பத்தை அது ஏற்றுக்காது. அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் தெரியும் ஆர்எஸ் பாரதிக்கு வரட்டும், ஏன்னா 10% வந்துன்னா அவங்களுக்கு இந்த காலி இல்லை. அப்படி ஒரு வேளை அது நடந்ததுன்னா ஆனால் அலையன்ஸ், அதாவது இணைப்பு விழா வேணாம், ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க, இடப்பங்கீடு பண்ணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அருவருப்பால் உங்களுக்கு உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விடுங்க. திமுக அண்ணா திமுக ஒரு தேர்தலை இடஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, வாஷ் அவுட் ஆகும். 2+2 பாலிடிக்ஸில் சம்டைம்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, 0 ஆகும், 4 கிடையாது. ஆகவே இந்த பேச்சு என்பது சிபிஎம் சண்முகம் சொன்னது என்பது
அந்த மே 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை நடந்த அந்த சூது வாது சதி திட்டம் அதனுடைய தொடர்ச்சி. அவருக்கு தெரியுது இவங்க அங்கே தான் நகர்றாங்க. இதை கண்டிச்சு இன்ன வரைக்கும் எடப்பாடி பேசல, உள்ள இருக்கக்கூடிய KP முனுசாமி பேசல, வேலுமணி பேசல. அவங்களும் இதை ரசிக்கிறாங்கல்ல. இதுதான் மெசேஜ் கேடருக்கு. அப்படியே விஜய்க்கு போவான், போயிட்டு இருக்கான், போயிடும். பெரும்பான்மை எடுக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாக்கா 1996ல பிஜேபி பெரும்பான்மை கட்சியா மத்தியில வந்தது. அப்போ அதை எதிர்த்து காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக உட்பட பல பிராந்திய கட்சிகள் உடன்பட்டு ஆட்சி அமைச்சாங்க. தேவகவுடா அவர்கள் பிரதம மந்திரியானார். இப்ப இதே சூழலை நம்ம தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து விஜய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? அது சரி, இடதுசாரிகள் அது தப்புன்னா இல்ல, ப்ளீஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் பிடிக்குதோ பிடிக்கலையோ 96லேருந்து அதுக்கு முன்னாலேருந்து குறிப்பாக 96ல 30 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, தேசிய அரசியல் பிஜேபி ஆன்டி பிஜேபி. பிஜேபி வரக்கூடாது, அதுக்கு நாங்கள் யார் கூட வேணால் கூட்டு சேருவோம்னு காங்கிரஸ், லெஃப்ட், மோஸ்ட் ஆஃப் த ரீஜனல் பார்ட்டிஸ் முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் 96ல் அந்த முடிவு வராங்க. 96ல் திராவிட முன்னேற்ற கழகம் தேவகவுடா கவர்மெண்ட்ல இருக்குது. காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரிக்குது. எந்த திராவிட முன்னேற்ற கழகம்? ராஜீவ்காந்தி படுகொலையில் LTTயை தூண்டி விட்டது திமுக தான் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ண திமுக அந்த கூட்டணியில் இருக்கிறத காங்கிரஸ் ஆதரிக்குது. 9 மாதம் 11 மாதம் தேவகவுடா இருக்காரு. அப்புறம் கவுத்துட்டு ஐக்கிய குஜராலில் உட்கார வைக்கிறாங்க. ஐக்கிய குஜராலுக்கு இருக்கும்போது ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டை லீக் பண்ணி காங்கிரஸ் LTT உசுப்பி விட்டு ராஜீவ்காந்தியை படுகொலை பண்ணது திமுக தான் மறைமுக ஆதரவுன்னு அறிக்கை வெளியில் வந்தோடனே லீக்டு ரிப்போர்ட்டு திமுகவை அமைச்சர்கள்லேருந்து நீக்கணும்னு காங்கிரஸ் ப்ரெஷர் பண்ணுது. ஐக்கிய குஜரால் முடியாதுன்றாரு, கவர்மெண்ட்டுக்கு வந்துடுது. அதே காங்கிரஸ் 2003 போய் சேர்றாங்க, 2004 போய் சேர்றாங்க. யார் பெரும்பான்மையோ அவங்க தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது நம்பர்ஸ் கேம் படி. இன் பிரின்சிபிள் 96லேருந்து 2026 வரைக்கும் பிஜேபி வராமல் இருக்கிறதுக்கு யாரோட வேணால் நாங்கள் சேருவோம் அப்படின்றது தான் பெரும்பாலான கட்சிகளோட பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு அது மாறி 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 தேசிய அளவில் மோடி வந்தோன்னா அது பிஜேபி பெரும்பாலான இடங்களை கேப்சர் பண்ணிடுச்சு. நவ் இப்போ கம்மிங் பேக் டு திமுக தமிழ்நாடு சுச்சுவேஷன், 96 ஒப்பிட்டு மெம்போக்கா பார்க்கும்போது அது சரியா படும். ஆக்சுவலாக அது சரி கிடையாது. 96 ஒப்பிடும்போது அங்கே ஒரு பாலிசி இருந்தது, பிஜேபி வரக்கூடாது. இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே சேர்றான்னா ஏடிஎம்கே பிஜேபியோடய இருக்குது. அந்த ஒரு சீட் இருந்தாலும் அவன் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வரலாம். 35% ஓட்டு மக்கள் விஜய்க்கு போட்டிருக்காங்க. இவங்க 2 பேர், அது ஒரு வரலாற்று சாதனை. இந்தியாவில் எந்த கட்சியுமே தனியாக 35% வாங்கினதே கிடையாது, மோடி உட்பட. 40 கட்சியை கூட சேர்த்து தான் மோடி, ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா, சந்திரபாபு நாயுடு எல்லாருமே ஆட்சியில் இருக்காங்க. இந்த முயற்சி திமுக அண்ணா திமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுல என்ன தப்பு என்ற முயற்சி மேம்போக்கா பார்க்கும்போது ஃபைன், சரியாக தான் இருக்கும். மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. அதில் இருக்கக்கூடிய 2 விஷயம், ஒன்று பிஜேபியோட ஏடிஎம்கே இருக்குது, அவனும் வெளியில் வரல என்டிஏ விட்டு. அதில் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவங்க அவங்களோட தான் இருக்காங்க. 2வது, இதை சராசரி ஏடிஎம்கே கேடரோ டிஎம்கே கேடரோ ஒப்புக்கொள்வானா? சரி, ஒப்புக்கொள்ள மாட்டான், எங்களால் முடிஞ்சா வாட் இஸ் பாலிடிக்ஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள்னுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னா செஞ்சிருந்தீங்கன்னா ஓகே, நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப். உங்களால் அதையும் செய்ய முடியல. ஏன்னா அந்த முயற்சி ஒரு கட்டத்துக்கு மேலே போல. அதோட இன்னர் பிகரிங்ஸ் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா டிஎம்கேக்குள்ளேயே கனிமொழி போன்றவர்கள் அதை எதிர்த்திருக்காங்க. இது தற்கொலைக்கு சமம், இப்போ இருக்க தோல்வி நிரந்தரம் ஆகிடும் அப்படின்னு. எடப்பாடி ஒத்துக்கிட்டார், அவருக்கு சிஎம் ஆகிற ஆசை வந்துடுச்சு. திமுக சப்போர்ட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு எடப்பாடி முயற்சி செய்தார், அது உண்மை. அதனால தான் எம்எல்ஏஸை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் வச்சு மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க. தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தைக்கே பாலிடிக்ஸில் அர்த்தம் கிடையாது. இங்கே ஓட்டு போட்டது மக்கள் திமுக அண்ணா திமுக 2 பேரும். திமுக பிடிக்காதவங்க அண்ணா திமுக போட்டிருக்காங்க, அண்ணா திமுக பிடிக்காம திமுக போட்டிருக்காங்க. ஜெயிச்ச பிறகு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்கன்னா கடந்த காலத்தில் நடந்திருக்குது. சரி, அதை செஞ்சிருந்தீங்கன்னா ஓகே, உங்களால் அதை செய்யவும் முடியல. இவங்களாம் ஒத்துக்காததால தான் செய்ய முடியும். இவங்களால ஒத்துக்காத முடியல தான் செய்யற. இந்த தலைவர்கள் 2 லெஃப்ட் விசிக ஐயுஎம்எல் உஷாராயிட்டாங்க. இது அடுத்து பிஜேபியோட முயற்சி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கவர்னர் ஆர்லேக்கர் என்ன சொன்னாரு, விஜய் முதல் நாள் போய் பார்த்துட்டு வந்தப்ப 113 தான் எனக்கு பார்த்தா, அது 118 கொண்டு வந்தாரு. 107 தான் இவர்கிட்ட இருக்குது. இவர் 113 காங்கிரஸோட போய் சேர்த்தப்ப அப்புறம் என்ன சொன்னாங்க, நீ தனியா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா கூட நான் கூப்பிட்டுருப்பேன், நீ கூட்டணியை கூட்டின்னு வரும்போது 118 இருக்கணும், இல்லாட்டி கூப்பிட முடியாதுன்னு.
இஃப் இஸ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 107 என்னை கூப்பிடுனா நீ கூப்பிட்டு தான் ஆகணும். நீ வந்துட்டுனா நான் உன்னை கூப்பிட்டுருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ண, காங்கிரஸ் 5 கூட்டின்னு வந்து 112 வந்தார். அப்போ மிச்சம் இருக்க 6 கொண்டு வாங்குறாரு. அதுக்கு அடுத்த நாள் இன்னொன்று சொன்னார். அவர் டிவிக்கு பேட்டி கொடுத்தாரு. கவர்னர் ஷுட் நாட் கிவ் திஸ் செட் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் செஞ்சார். மோடி கவர்மெண்ட்டில் எல்லாம் நடக்கும் அவர் செஞ்சார். அப்போ என்ன சொன்னார், 118 யார் கொண்டு வந்தாங்கன்னாலும் அவங்களை ஆட்சி நான் அழைப்பேன், ஆட்சி அமைக்க. திமுக அண்ணா திமுக சேர்ந்து வந்தாலும் நான் அழைப்பேன்னாரு. இது எதுக்கு அவர் சொல்கிறாரு? ஊசி டு சே தட். என்ன நடந்ததுன்னா, இந்த பின்புலத்தில் அமித்ஷா மூலம் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்ப்பதற்கு பிஜேபி முயற்சியால் இது நடந்தது. பிஜேபியோட பெருமுயற்சியால் தான் திமுக அண்ணா திமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க எடப்பாடி சிஎம் திமுக வெளியிலேருந்து ஆதரிக்குன்ற முயற்சி, பிஜேபியோட ஆசீர்வாதத்தால் அமித்ஷாவால் எடுக்கப்பட்ட முயற்சி. அதற்கு சரியான உதாரணம் ஆளுநர் 118 யார் வந்தாலும் ஆட்சி அமைக்க அழைப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். திமுக அண்ணா திமுக வந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தூண்டல போடுறது அதிமுகவுக்கு. திமுக கொடுக்குற மெசேஜ், லுக் ஐ எம் ஹியர், டோன்ட் வரி. இது பார்த்து தான் இவங்க வெளியில் போகிறாங்க. ஏன்னா இவங்க சப்போர்ட் இல்லைன்னா அதுவும் நடக்காது. ஏன்னா 59 47 எவ்வளோ, 59 + 47 எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 106 தான் வருது. முடியாது, அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது அவங்கள. இப்போ இதெல்லாம் தான் இப்போ காட்டுது. இது அதிமுகவோட சேர்ந்து கும்மி அடிக்க போறீங்கன்றது, விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்றதுக்கு எந்த எல்லைக்கு நீங்கள் போவீங்க அப்படின்றது தான் அது காட்டுது. மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதெல்லாம் பாலிடிக்ஸில் இப்போ அவன் என்ன சொல்கிறான், 35% ஓட்டு, 65% ஏற்று போட்டிருக்காங்களே. அதை சொன்னாங்களும் எல்லா காலத்துலையும் அப்படி தான் இருந்திருக்கு. திமுக எந்த காலத்தில் 35% ஓட்டு வாங்கி ஜெயிச்சது? ஒரே ஒரு தேர்தலில் ஜெயிச்சது 40%. அப்போ கூட உங்களுக்கு 60% எதிராக இருந்தாங்கல்ல. அந்த லாஜிக் உனக்கும் இல்லை பொருந்தும். ஆகவே இது விஜய் வெற்றி பெற்றதை திமுகவால் தாங்க முடியவில்லை. இன்னமும் தோல்வியை திமுகவின் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர்கள் அனுதினமும் பொறாமையில் வெதும்பி துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தலைவரே தோற்றிருக்கிறார். அந்த உண்மை சுடுகிறது. இதுக்கு நடுப்புற இன்றைக்கு திமுக அதிமுகன்ற தினம் ஆர்எஸ் பாரதி பேசுகிறாருன்றது திமுகவின் பலவீனத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. இந்த அளவுக்கு அவர்கள் பலவீனமாகி போவார்கள். பலவீனமாக போவதை விட அதை வெளிப்படையாக அதை காட்டிக்கொள்வார்கள் என்பதை நம்புவது கடினமாக இருக்கிறது. இதை விட பெரிய தோல்வியை பார்த்தவங்க 91 ராஜீவ்காந்தி படுகொலை. அப்போ எல்லாரும் கட்சியை புதைச்சி பால் ஊற்றிட்டானுங்க. 5 வருஷத்தில் சிஎம் ஆகி வந்தார். அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் மதிமுக வெளியில் போனப்போ மொத்தமாக அது மேலே மரமே முளைச்சிச்சு, புதைச்ச இடத்துல நானுங்க. அவர்கள் பார்க்காத தோல்விகள் கிடையாது. அப்போ இருந்தது கருணாநிதி அவர்கள். பதில் அங்கேயே இருக்கு. அன்னைக்கு கருணாநிதி இருந்தார். அதோட நம்ம நிறுத்திக்கலாம். அதுக்கு பிறகு மற்றவங்களெல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான், அதாவது திமுக அளவு தோல்விகளை பார்த்த ஒரு இயக்கம் கட்சி கிடையாது. திமுக அளவு வெற்றிகளை பார்த்தவர்களும் கிடையாது. அதிமுகவோட போய் சேரத்தில் என்ன தப்புன்னு அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு கட்சியின் அமைப்பு செயலாளர்கள் கேட்கிறார் என்றால் அதை விட வெட்கக்கேடு வேறு எதுவுமே திமுகவுக்கு இருக்க முடியாது. இவர்கள் தாங்கள் கையேற நிலையில் இருக்கிறோம், யாராவது எங்களை காப்பாற்றுங்க, SOS வாங்க, சேவ் அவர் சோல்ஸ்னா SOS அனுப்பி கொண்டிருக்கிறார் அதிமுகவுக்கு. அதிமுக அமைதியாக இருக்குது. இந்த தோல்விக்கு பிறகு 1.5 மாத காலங்களில் எடப்பாடி அமைதியாக இருக்கிறார். அதிமுக கூலாக தான் இருக்குது. பெரும் பதட்டத்தில் இருப்பது ஸ்டாலினும் திமுகவும் தான். இன்றளவும் தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. இல்லாட்டி இப்படிலாம் பேசுவாங்களா? அதிமுகவோட திமுக சேரதில் என்ன தப்புன்னு முடிஞ்சிச்சு. அந்த ஒரு கேள்வியோடைய திமுகவோட சாப்டர் எப்படின்னா சாப்டர் முடியல. அவங்க எந்த அளவுக்கு நிற்கிறாங்கன்னு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது மூலம் அதிமுக தலைவர்கள் தங்கள் வாக்கு வங்கியை மேலும் மேலும் விஜயிடம் பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சார், சண்முகம் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு சார். இந்த திராவிட கட்சிகள் இரண்டுமே சாதிய பாகுபாடுகள் ஆகட்டும், ஆணவ படுகொலைகள் ஆகட்டும், இதற்கெல்லாம் எதிர்த்து களத்துல போராடல. இவங்க தங்களுடைய சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் முழுமையா அவங்க பின்பற்றவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. உண்மைதான். அது அடிப்படையில் இடைநிலை ஜாதிகளுக்கான ஒரு கட்சிகள் தானே. பிராமணர்களிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றணும், அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு 67. ஆனால் அதுக்கு அடுத்த கீழே தலித்துகளுக்கு பட்டியலினத்துக்கு போகிறத அவங்க விரும்பலை, தடுத்துட்டாங்க. பிராமணர்கள் ஆதிக்கம் இருந்த காலத்தில் கூட பட்டியலின மக்களுக்கு கிடைத்த அந்த அரசியல் பிரதிநிதித்துவம், கீழ்மட்டத்தில் அவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நிகழாமல் இருந்தது எல்லாமே கூட இப்போ மாறி இருக்குது. ஆணவ படுகொலைகளில் முழுக்க ஈடுபடுவது யார்? இடைநிலை சாதிகள் தான். ஏன் சட்டம் கொண்டு வர இன்னமும் அவர் மறுக்கிறாரு? வாய் கீழே பேசினாங்க, நாங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவோன்னு. கொண்டு வர முடியாதுன்னு ஸ்டாலின் அதுக்கு பிறகு சபையில் பேசினார் முதலமைச்சராக இருக்கும்போது. இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆணவ படுகொலைகளில் ஈடுபடுற இடைநிலை சாதிகள் தானே பிராமணர்கள் ஈடுபடுறாங்க. அப்போ அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது ஃபார்வர்டு, த சோ கால்டு ஃபார்வர்டு அப்ரஸ்டு கிளாஸ்லேருந்து
இன்னும் மீடியம் கிளாஸுக்கு வந்தது, கீழே வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் போகாமல் தேங்கி போயிடுச்சு. பேர் சண்முகம் சொல்கிறது உண்மைதான். ஒவ்வொரு ஊர்லேயும் இன்னைக்கு வந்து உத்தாபுரத்துலேருந்து மேல்பாலேருந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்குநேரியிலேருந்து எல்லா அட்டூழியங்களையும் பண்ணுறது இடைநிலை சாதிகள் தானே. அவங்க வந்து திமுக அண்ணா திமுகவில் தானே இருக்காங்க. ஆகவே இது இன்னைக்கு வந்து தலித்துகள் 8 பேர் வந்து பட்டியலின மக்கள் அமைச்சர்களாக இருப்பது எல்லாம் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை சிதைக்க ஆரம்பிச்சிருக்கு. இடைநிலை சாதிகளோட ஆதிக்கத்தை வந்து ஆட்டம் காண வச்சிருக்கு. அதனால தான் சோஷியல் இன்ஜினியரிங்கை நோக்கி நகர்றதுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு கேரக்டரை பிஜேபி வேற வேஷம் போட்டு இறக்கிறதுக்கு காரணமே வந்து இன்னும் 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் பட்டியலின மக்களுடைய அந்த அசர்ஷன் ஆஃப் பவர் வந்து இடைநிலை சாதிகளிடையே ஏற்கனவே ஒரு சிக்கலை உண்டாக்கி இருக்குது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இறக்குறாங்க. அதனால பே சண்முகம் அவர்கள் சொல்வது 100% கரெக்ட். சார், அவர் சொல்றது படி பார்த்தா டிவிகேலயுமே வந்து கவின் அவர்கள் கொலைக்கு எந்த குரலும் கொடுக்கப்படவில்லை இல்ல. இவங்களும் வந்து தைரியமா எதுவும் செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா இப்ப வன்னி அரசும் வந்து தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு ஆணவ படுகொலைக்கு எதிராக. மேடம், ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் வச்சு பேசாதீங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கும், அதுக்கு இங்கே வாயை திறக்கல அங்கே வாயை திறக்கலன்றது சரியான அணுகுமுறை கிடையாது. ஓவராலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கி இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு 8 பேருக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. எந்த காலத்தில் ஐயுஎம்எலுக்கும் தலித்துகளுக்கும் கருணாநிதி அமைச்சரவையில் இடம் கொடுத்தாரு? வாய்க்கரிசி போடுற மாதிரி வக்ஃபு வாரியத்தை கொடுப்பாரு, இல்லை தலித்துகளுக்கு அதனால் எதனா வாரியம் இருந்தனா அதை கொடுப்பாரு. என்றைக்கு அமைச்சரவைக்கு அழகு பார்த்துருக்காரு அவர்? எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி அதிகாரத்தை பகிர்ந்துக்கணுன்ற எண்ணம் அவங்கள யாராவது ஒருத்தருக்கு வந்துதா? அது பிராக்டிஸ்லயே இல்லாம தான் இருந்தது. அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு பேசினாங்கல்ல. இந்தியாவுடைய கான்க்ளேவ்ல பேசும்போது என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 2 பேருமே சொன்னாங்க. 2 பேரும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்க, உங்களுக்கு ஏத்துக்க மனசு இல்லை. இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. நாளைக்கு ஒருவேளை விஜய் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு எழுந்து போனாலும் இந்த கட்சிகள், இவர்களும் இவர்களை தவிர மற்ற கட்சிகளும் அதிகாரத்தில் பங்கு கேட்பார்கள். நீ அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். உண்மையான ஜனநாயகவாதினா நீ அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். அதிகாரத்தில் பங்கு ஏன் கொடுக்கணும்? கொள்கை வகுப்பில் அவர்களுக்கு ஒரு பாத்திரம் இருக்கணும். They should have representation in policy making. மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சினா அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுப்பானுங்க. மத்தியில் கூட்டாட்சி வேற, கூட்டணி ஆட்சி வேறு. இந்த கதெல்லாம் வேணாம். எலெக்ஷனுக்கு வரும்போது 100 கட்சியை சேர்த்துட்டு வந்தால் நீ ஓட்டு கேட்குற, தனியாக ஜெயிக்கிற. கேட்பது ரொம்ப சிம்பிள். பாலிசி மேக்கிங்கில் தேர்தலில் போட்டு ஜெயிச்ச கட்சிகளுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்கணுமா வேணாமா? ஆதரிக்கிற எல்லா கட்சியும் கூட நம்ம சொல்ல 90 கட்சி ஆதரிப்பான், 100 கட்சி ஆதரிப்பான், அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. பட் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவனுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும். பிகாஸ் கொள்கை வகுப்பில், பாலிசி மேக்கிங்கில் அவர்களுக்கு ஒரு இடம் வேண்டும். அது இன்னைக்கு சாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த கவர்மெண்ட் நாளைக்கே கவுந்தா கூட அடுத்து யார் வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம இனிமேல் இருக்க முடியாது. அந்த ஒரு புரட்சி இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அளவில் அது பாராட்டுக்குரியது. ஆகவே அது திமுக, அண்ணா திமுக 2 பேருக்குமே இன்னைக்கு வந்து வயிற்றுல வந்து புளிய கரைக்குது. நிரந்தரமான ஏற்பாடாக இதை பண்ணி விட்டாங்களே அப்படி. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். தலித்துகளுக்கு எதிரான கொடுமை இந்தியாவிலே அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு இருந்தது. உடனே ஊபியை பார், குஜராத்தை இங்கே பாரு, நீ சமூக நீதி பேசுகிற மாநிலத்தில் நடக்குது இல்லை. வேங்கவேல் மாதிரி ஒரு சம்பவம். அந்த இடத்த போய் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பார்த்தாங்களா? அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களா? எவ்வளோ பெரிய கொடுமை இது. கடைசியில் அதை குடிச்சவனையே குற்றவாளி ஆக்கி நீ வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்க. அதையும் மீறி திருமாவளவன் திமுகவோட உறவாடினதால தான் அவருடைய வாக்குகள் கணிசமான அளவு 80% மேலே விஜய்க்கு போச்சு. தலைவர்கள் தான் அங்கே இருந்தாங்க, தொண்டர்கள் யாரும் வாக்கு வங்கி அங்கே இல்லை. 3 எலெக்ஷன் ஜெயிச்சோன்னு நிரந்தரம் நினைச்சாங்க. அசம்பிளி எலெக்ஷன் தான் அளவுகோல் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சாதிய ரீதியிலான படுகொலைகள், சாதிய ரீதியிலான அடக்குமுறைகள், இவற்றுக்கு எதிராக 60 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சாதித்தது என்று பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு அது போகுது. சோஷியல் இன்ஜினியரிங்கை நோக்கி கூட நாளைக்கு நகரலாம். பழைய பெருமைகளை பேசிக்கிட்டு பழைய வாதங்களை வச்சுக்கிட்டுலாம் வந்து நீங்கள் ஆள முடியாது. இப்போ கூட திமுக வந்து அது அந்த புரிதல் வந்ததா தெரில. இப்பயும் தப்பாக தான் யோசிக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட போகணும். ஏடிஎம்கே கூட போனீங்கன்னா அவங்களும் காலி, நீங்களும் காலி. எழுதி வச்சுக்கோ. நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம்.